வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து கோlang எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கோlang அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கோலாங்கோடைய அஃபிஷியல் போர்ட்டல் go.dev. ஸோ கெட் ஸ்டார்டட் இல்லைன்னா டவுன்லோட், இந்த ரெண்டு பட்டனில் நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணலாம். இப்போ நான் கெட் ஸ்டார்டடுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன், கோlang பற்றியான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ பேக் போயிட்டு டவுன்லோடுக்கு போனீங்க அப்படின்னா டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ரிலேட்டடான கோlang இன்ஸ்டாலேஷன்ஸ் ஃபைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய மிஷின் வந்து விண்டோஸ் 86. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விண்டோஸ் 86 ரிலேட்டடான டவுன்லோடை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணோடனே ரன், நெக்ஸ்ட், லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நார்மலாக எப்போதுமே நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இங்கே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கோlang எந்த ட்ரைவில் போய் ஸ்டோர் ஆகுது, பை டிஃபால்ட்டு வந்து சி ட்ரைவ், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், கோ, அது சேஞ்ச் பண்ணாதீங்க. இன்ஸ்டால், ஓகே, ஃபினிஷ் கொடுத்துருங்க. கோlang இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு go -- version அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோ கமாண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஒரு வேளை இது ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து பாத்து செட் பண்ணணும். பேசிக்காக பாத் அப்படிங்கிறது உங்களுடைய சிஸ்டத்தில் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸில் என்விரான்மெண்ட் வேரியபிளில் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பாத்து செட் பண்ணலாம். பேசிக்காக இங்கே நீங்கள் ஆட் பண்ணலாம் கோலாங்கோடைய பாத்து. அப்போ கோlang எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ கோlang ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் உங்களுடைய பிசியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் கோ பின் டைரக்டரி. ஸோ இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ ஒரு வேளை வந்து எப்போ நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து go -- version அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி ஓகே கோlang சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா செட் பண்ணலாம். இப்போது திரும்பவும் நான் டைப் பண்ணுறேன் go version. பார்த்துட்டிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி -- வெர்ஷன்னு கொடுத்துட்டேன், அது தப்பு. go வெர்ஷன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கோவுடைய வெர்ஷன் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட் வரல, இந்த ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாத்து செட் பண்ணணும். பாத் செட் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் சிஸ்டம் வேரியபிளே செட் பண்ணுங்கள். பாத் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போய்ட்டு ஆட் பண்ணணும். ரைட், ஆல்ரெடி இங்கே இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி அது பை டிஃபால்ட்டாக ஆட் ஆகிட்டு ஒரு வேளை ஆட் ஆகலைன்னா நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எடிட்டர் வேணும். ஸோ நாம் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர் ரொம்ப பாப்புலர். ரியாக்ட், Node.js இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கெலாம் வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து பாப்புலராக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப ஃபெமிலியரான எடிட்டர் தான். இதில் கோலாங்கும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு கோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கோவுடைய அஃபிஷியல் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். அதாவது கோ டீம் அட்டு கூகுள். ஸோ கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணது கூகுள், அவங்களே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேசிக்காக ஒரு ஹலோ வேர்ல்டு ரன் பண்ணி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் go.devலேயே போயிட்டு கெட் ஸ்டார்டட் போனீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன், டூர் ஆஃப் கோ பை எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் இருக்கும். ஹலோ வேர்ல்டு சூஸ் பண்ணிங்க. ஹலோ வேர்ல்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லைன் ஆஃப் கோடு தேவைப்படுது. பட் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் வந்து லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிங்க. இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ரைட் கிளிக், நியூ ஃபைல், hello world.go. ரைட்டா, ரைட். அடுத்தது என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை எப்படி ரன் பண்ணி பார்க்குறோன்னா டெர்மினல் ரன்
நியூ டெர்மினல் go run அப்படிங்கிறது கமாண்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், go run ஜஸ்ட் டேப் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா hello world.go அந்த ஃபைல் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ட்ரு கொடுங்க hello world. அப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கோலாங்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். ஸோ திருப்பி சம்மரைஸ் பண்ணுறேன். கோலாங்கோடைய அஃபிஷியல் பேஜ் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கோலாங்கை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோடை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எக்ஸ்டென்ஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கோவோடைய எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒன் டைம் உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடை ரீஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்பவும் அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு கோ பை எக்ஸாம்பிளை கிளிக் பண்ணி ஹலோ வேர்ல்டை காப்பி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கோலாங்குக்கான செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இது இல்லாமல் வெப்பில் நிறைய இருக்குது. வெப்லேயே நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய லோக்கல் மிஷினில் செட் பண்ணிக்கங்க. ஆன்லைன் எடிட்டரும் ஓகே தான். பட் அதை விட வந்து ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீசிபிலிட்டி இருக்கும். உங்களுக்கே தெரியும் மாணவன் லேர்ன் கோட் பார்த்துட்டு நிறைய வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி தமிழில் கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி தமிழில் டீட்டெயிலாக வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கண்டென்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அதுதான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். நம்ம நேட்டிவ் லாங்குவேஜில் நாம் படிக்கும் போது எக்ஸலண்ட்டான ஒரு லேர்னிங் ப்ராக்ரஸாக இருக்கும். ஸோ அதனால தான் மாணவன் லேர்ன் கோட் கம்ப்ளீட்டாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்து நம்ம தமிழில் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் இமீடியட்டாக வேணும், நான் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய ப்ரீமியம் கோர்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ வெளியில இருக்கிறத விட உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ அதை பத்தியான டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ ஒருவேளை நீங்க வந்து எனக்கு HTML, CSS, JavaScript தெரியல அப்படின்னா அதுக்கான அடிஷனல் கோர்சஸ் இருக்கு. அதுல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து HTML, CSS, JavaScript எல்லாமே வந்து செக்ஷன் வைஸ்டு இருக்கும். உங்களுக்கு வந்து JavaScript நாலேஜ் இல்லைன்னா இதையும் நீங்க அடிஷனலா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரியாக்டும் அதே மாதிரி தான். அதாவது அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த MERN ஸ்டாக்னு சொல்லுவாங்க, சர்வர் சைடு டிஸ்கஸ் பண்றது. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எண்ட் டு எண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இன்க்ளூடிங் வந்து ஸ்கிராச்ல இருந்து. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பும் நீங்க வந்து படிக்கலாம். அதே மாதிரி தான் ஆங்குலரை டீப்பாக படிக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ப்ரீமியம் கோர்சஸ் இருக்கு. இப்போ ஆங்குலருக்கு ப்ரீ ரெக்வெஸ்டிக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம வந்து இதில் வந்து டைப் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆங்குலர் இதில் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக போகும். ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1.30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கு. MERN ஸ்டாக் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து MongoDB பேசிக்ஸ், எக்ஸ்பிரஸ் பேசிக், ரியாக்ட் ஜேஎஸோடைய பேசிக் கான்செப்ட், அதாவது ப்ராப்ஸ், ஸ்டேட், ஈவெண்ட்ஸ், Node.js பேசிக், அப்புறம் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். இதில் எண்ட் டு எண்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகாமல் யாரெல்லாம் வந்து ஜாப் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, ஒரு பிகினரா ஃப்ரெஷரா, அவங்க இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். AWS சர்டிஃபைடு கிளவுட் ப்ராக்டிஷனர்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஜாப் சீக்கர் எல்லாருக்குமே சூட் ஆகும். டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 30 hours கோர்ஸ். எல்லா கான்செப்ட்டுமே நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கிளவுட் நாலேஜே இல்லைனாலும் ஃபண்டமெண்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்டர்மீடியட் லெவலுக்கு, அதாவது சர்டிஃபிகேஷன் லெவலுக்கு நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது தியரிட்டிக்கல் கான்செப்ட் ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்போஷரோடு இருக்கும். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கொடுத்துருக்கோம். DevOps இன்ஜினியர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப நீட்டாக அட்வான்ஸ்டு கான்செப்ட் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதில் என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த கோர்சஸை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா இதில் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்க் த்ரூவா மாணவன் லேர்ன் கோட் .comக்கு வாங்க. பெய்ட் கோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பெய்ட் கோர்ஸ் த்ரூவா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அக்சஸ் பண்ண முடியும்.